ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு 1 மந்த்து தான் இருக்குது. இந்த 1 மந்தில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஆசிரியர் கனவு அப்படிங்கிறது ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 30 டேஸ். இந்த 30 டேஸில் அதாவது கான்ஃபிடெண்ட்டாக, அதாவது தன்னம்பிக்கையோடு நீங்கள் என்னால் முடியும், இந்த 1 மந்தில் என்னால் நான் நல்லா படித்து இந்த சிலபஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நல்லா வந்து இன்னும் இருக்கிற நாட்களில் வந்து நான் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அதாவது ஃபைனல் ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபைனல் ரிவிஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் அதிகமான மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. ஸோ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. அதுதான் எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அகாடமியில் வந்து நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டு இருக்குது. இது ஃபைனல் டெஸ்ட்டுக்கான அதாவது 30 டேஸ் ஸ்டடி பிளான். அதாவது இன்னும் இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன்லி 30 டேஸ் தான் இருக்குது. உங்களது வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30 டேஸ் தான். எவ்வளவோ நாட்கள் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சம்டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிற சில நாட்களை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் இருக்கிற நாட்கள் இந்த 30 டேஸ் தான். இந்த 30 டேஸில் நீங்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட உங்களது முயற்சி வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 30 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டுடே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். நிறைய டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஃபீஸ்லேருந்து 50% டிஸ்கவுண்ட். தென் ஆல் மேஜருமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ப்ளஸ் பீப்புள் வந்து, அதாவது டீச்சர்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. அப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தா நம்ம வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் ஸ்கோர் பேப்பரில் 150க்கு 150 நீங்கள் எடுத்திருந்தாலும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா உங்களோட ஸ்கோர் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. எலிஜிபிள் மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் 90% வந்து நீங்கள் 10th புக்கை படித்தாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் மேஜருக்குமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ப்ளஸ் மேட்சர் பேப்பர் டெஸ்ட் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 2 டெஸ்ட்லையுமே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஃபீஸ்லேருந்து 50% டிஸ்கவுண்ட் செய்யப்படும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது 2 டேஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா இது 30 டேஸ் ஸ்டடி பிளான் ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியலுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நல்ல ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சர்வீஸ்க்காக பண்ணுறோம். ஏன்னா இருக்கிற ஃபீஸ்லேருந்து 50% டிஸ்கவுண்ட். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே எக்கனாமிக் ஓரியண்டாக வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக சர்வீஸ்க்காக பண்ணுறோம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. இந்த டைமில் நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 1 30 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதை எல்லா டீச்சர்ஸுமே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால, ஏன்னா சம் டாக்குமெண்ட் வந்து நான் வந்து ராங்காக அப்ளை பண்ணிட்டேன், ஸோ இன்னும் ஒரு டாக்குமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆனதுனால இந்த அப்ளை பண்ணுற டேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி டிஆர்பி போர்டு ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க டிசம்பர் 7 வரைக்கும் வந்து அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் என்ன அப்படின்னா எடிட் ஆப்ஷனுமே, அதாவது நிறைய பேர் என்ன அப்படின்னா இனிஷியல் வந்து ராங்காக பண்ணிட்டேன் மொபைல் நம்பரு, இது இஷ்யூ வந்து எல்லாருமே இருந்ததுனால ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க எடிட் ஆப்ஷனுமே அந்த டிசம்பர் 7க்கு அப்புறம் அந்த எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே
அதாவது உங்களை நீங்கள் எடிட் ஆப்ஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸோ அதாவது இனிஷியல் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தள்ளி போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி தள்ளி போகிறதா இருந்தால் நமக்கு டேட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது டேட்டு கூட நமக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. எல்லா டீச்சர்ஸுமே கேட்டுட்ருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சார் நாட்கள் கம்மியாக தான் இருக்குது, அதாவது எங்களுக்கு வந்து அதாவது எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுமா அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு ராங் திங்கிங்கே வேண்டாம். ஏன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 7 கம்பல்சரி கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் 100% அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இன்னும் வந்து எக்ஸாம் வந்து அதாவது போஸ்ட்போன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, நாட்கள் வந்து அதாவது இன்னும் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அதாவது எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு 3 மந்த்துக்கு மேலே வந்து ஒரு 90 டேஸ்க்கு மேலே வந்து கொடுப்பாங்க. இப்போ அப்ளை பண்ணுறதே டிசம்பர் 7 வரைக்கும் அப்ளை பண்ணுறீங்க, ஜனவரி 7 வந்து எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான நாட்கள். பட் இதுலேயும் நீங்கள் தன்னம்பிக்கையோட அதாவது விடாமுயற்சியோட உங்கள் வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தன்னம்பிக்கையோட அதாவது நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா சிலபஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே போர்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, இனிமேல் அதாவது கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து உங்களோட மைண்ட் செட்டில் வந்து இந்த டைமில் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 மந்த் இருக்குது அப்படின்னா அதாவது தொடர்ந்து படிக்கணும். அதாவது ஒரு 2 டேஸ் படிக்கிறேன், அதாவது நெக்ஸ்ட் 1 டே வந்து கேப் போட்டு அதாவது ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டோட்டலி வேஸ்ட். இது இருக்கிற 1 மந்தில் நீங்கள் 100% எஃபர்ட் போட்டு தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 82 மார்க் எடுத்தால் பாஸ் கொடுக்குறதுக்கு. ஏன்னா இது வந்து கட் ஆஃப் ஃபேஸஸ்லாம் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட போகிறாங்க. ரொம்பவே ஹை லெவல் மார்க் எடுத்தால் மட்டும்தான் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லலாம். இனிமேல் வந்து உங்களோட லைஃப்பில் இதுதான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் வந்து எக்ஸாமே இல்லை, இதுதான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் இழந்ததை நினச்சி ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருக்கவே கூடாது. இந்த டைமில் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோட நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் வந்து தொடர்ந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ நிறையா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பாருங்கள். ஸோ படித்ததை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது கஷ்டமான யூனிட்டாக இருந்துச்சுன்னா அதை லாஸ்ட் வச்சுக்கலாம். எந்தெந்த யூனிட்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நல்லா படித்து ஸோ அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிவிட்டு அதில் என்ன பார்ட்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அந்த நோட்ஸை வந்து ஜஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷனில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க் அப்படிங்கிறத வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். என்ன அப்படின்னா சில பேர் என்ன அப்படின்னா எல்லாமே நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் ஃபைனல் ரிவிஷன் வந்து ஸோ இப்போ ஃபைனல் ரிவிஷன் போட்டிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த கொஷினை பார்த்தாலுமே நமக்கு வந்து ஆன்சர் தெரியாது, இதுவாக கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னும் 30 டேஸ் இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அந்த நெகட்டிவ் தாட் இருந்துச்சு அப்படின்னா தூர தூக்கி போட்டு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் வந்து படிங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் டைமில் எப்படி எடுக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் செட்டில் வச்சு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் அதாவது நான் வந்து 2 வருஷம் படிக்கிறேன் 3 வருஷம் படிக்கிறேன் அவங்களாலே பாஸ் பண்ண முடியல, இந்த 2 மந்தில் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா அதாவது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எந்த மாதிரியான ஷார்ட் ஃப்ரீடில் அதாவது நோட்ஸ் எடுத்து ரொம்ப குயிக்காக நோட்ஸ் எடுத்து எந்தெந்த கண்டென்ட்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட், எந்தெந்த யூனிட்லாம் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஸோ இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன, அது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட்டெல்லாம் ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன
என்னென்ன லெசன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், எந்த லெசன்ஸ்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் இப்போ அதாவது 2 மந்த் 3 மந்த்லேயே ஈஸியாக வந்து ஸோ பாஸ் பண்ணி ஜாப்பில் இருக்கிறவங்களாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதனால நாட்கள் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுமே இருக்க வேண்டாம். இப்போதைக்கு உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது நல்ல தன்னம்பிக்கையோட செல்ஃப் கான்ஃபிடென்ட். அப்படிங்க எந்த ஒரு சிச்சுவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இழந்துடாதீங்க. ஸோ தன்னம்பிக்கையோட நீங்கள் தொடர்ந்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். அதாவது அந்த 30 days ஸ்டடி பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டெஸ்ட் பேஜ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல், ஸோ அது எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30 days தான். ஸோ இந்த 30 days நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது வேல்யூபிளான நாட்களாக மாற்றுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். ஸோ தொடர்ந்து உங்களோட முயற்சியில் தொடர்ந்து கான்ஃபிடென்ட்டோட தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த 2024 எல்லாருமே டீச்சர் ஆகணும். அதுக்கு வியாஸ் அகாடமிக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸோ கார்ட் அவுட் பண்ணி நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப்லாம் ஸோ ரிசைன் பண்ணிவிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் 30 days தான் இருக்குது. இந்த 30 daysல உங்களை ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.